காலையிலே கிளைமேட் வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் உள்ள கிளைமேட்ட பாருங்க. எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க. ஹாய். ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு சாட்டர்டே, ஓகேவா? ஸோ எல்லோரும் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இங்கே மகாபலிபுரத்தில் நல்லா மழை பெய்யுது, ஓகேவா? காலையில் ஒரு 6:30க்கு அப்புறம் தான் லைட்டாக தூறல் போட ஆரம்பிச்சுது. பட் ஆனால் நல்ல மழை. ஸோ இந்த மழை டைமில் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிங்க, ஓகேவா? கோல்டு வாட்டர் குடிக்காதீங்க, ஹாட் வாட்டர் குடிங்க. நல்லா இஞ்சி தட்டி போட்டு இஞ்சி போட்டு டீ குடிங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த மழை டைமில் வந்து நமக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும், கோல்டு வராமல் நம்ம பார்த்துக்கலாம். மழை டைமில் வந்து துளசி நிறைய சேர்த்துக்கோங்க. சும்மா துளசியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம், இல்லை உங்கள் டீயில் வந்து அந்த துளசியை போட்டு அதையும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற இஞ்சி, மிளகு, பூண்டு, பெருங்காயம், ஜீரகம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் அதிகமாக இந்த மழை டைமில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கோல்டு வராது. இன்னொன்று, இந்த மழை டைமில் நிறைய காய்ச்சல் எல்லாம் பரவும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்மளை வந்து முதல்ல நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே? மோஸ்ட்லி ஹாட் வாட்டர் குடிங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆற வச்சு அந்த தண்ணியை குடிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ பிள்ளைகளை மோஸ்ட்லி மழையில் நனையாமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸ்கூல் போகிற பிள்ளைகள், காலேஜ் போகிறவங்க எல்லாம் வந்து ரெயின் கோட்டு இல்லை கொடை அந்த மாதிரி கொண்டு போங்க. மழையில் மோஸ்ட்லி நனையாதீங்க, ஓகே? டேக் கேர், பாய்.